ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லெண்ணெயில் ஒரு 15 ஹெர்பல்ஸ் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நல்லெண்ணெய் அப்படின்னா கடைகளில் வாங்காமல் எள்ளு வாங்கி கொடுத்து நாங்களே நல்லெண்ணையும் ரெடி பண்ணி அதோட 15 ஹெர்பல்ஸ் போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து வெள்ளை முடி வர ஆரம்பிக்குது, இல்லை ஆல்ரெடி எனக்கு வெள்ளை முடி அதிகமாக இருக்குது, என் குட்டி பசங்களுக்கு வந்து வெள்ளை முடி இருக்குது, இந்த மாதிரி நிறைய சொல்கிறீங்க இல்லைங்களா? எல்லாத்துக்குமே இந்த ஹேர் ஆயில் நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 2 மாதம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. இது வந்து கையில் லைட்டாக இந்த மாதிரி கசக்குனீங்க அப்படின்னாவே கையே கருப்பாகுது. இது வந்து நிறைய நாங்கள் அரைச்சு அந்த நல்லெண்ணெயில் சேர்க்கிறோம். இது மட்டும் இல்லைங்க, டோட்டலாக ஒரு 15 ஹெர்பல்ஸ் அரைச்சு நம்ம நல்லெண்ணெயில் சேர்க்கிறோம். இப்போ கரிசலாங்கண்ணி அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுட்ரு வாங்கி யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நான் கரிசலாங்கண்ணி இலையே எங்கள் தோட்டத்தில் இருக்குது, அதை வச்சு தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். டோட்டலாக ஒரு 15 ஹெர்பல்ஸ் வந்து நல்லெண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 40 நிமிஷம் அப்படியே விட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா அந்த கொதிச்சு வருது இல்லைங்களா, ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் அப்படியே அந்த இரும்பு பாத்திரத்துலேயே விட்டுறணுங்க. அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாற்றி அதுக்கப்புறம் பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கறதுனால தான் நல்ல ரிசல்ட் இருக்குங்க. வெள்ளை முடி தொல்லை இருக்குது, இளநரை இருக்குது, பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, முடி உதிர்வு எல்லாத்துக்குமே நம்ம ஹேர் ஆயில் நல்ல ரிசல்ட் இருக்கும். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா சடனாக நான் வந்து சேல்ஸ் பண்ணாமல் 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்து அதுக்கப்புறம் தான் சேல் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.